கோவிலுக்கு போகிறவங்க நிச்சயமாக இதை கவனிச்சிருப்பீங்க. கொடிமரத்தை கொடிமரம் வந்து சன்னதிக்கு முன்னால் இருக்கும், கோயிலுக்கு முன்னால் இருக்கும். அதாவது நீங்கள் போகும்போது கொடிமரத்தை தாண்டி தான் உள்ளே போகணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடிமரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கொடிமரத்தில் இருக்க 3 மேலே பாருங்கள், இந்த 3 இது சின்னங்கள் இருக்கும். அந்த 3 சின்னங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவனை தான் குறிக்குது. அதாவது கீழே இருந்தால் நீங்கள் மேலே பார்க்கணும். கீழே இருக்க கோடு வந்து முதல்ல பிரம்மாவையும், அப்புறம் விஷ்ணுவையும், அதுக்கப்புறம் சிவனையும் குறிக்கி இந்த 3 பேரும் ஆட்சி செய்கிற இந்த பீடம் தான் வந்து கொடிமரமாக இருக்குது. இந்த கொடிமரத்தை என்ன சொல்லுதுன்னா, கோயிலுக்குள்ளே போகும்போது நம்முடைய குரோதம், விரோதம், வன்மம் எல்லாத்தையும் நீங்கள் கழட்டி வச்சுட்டு, உங்கள் அகந்தையை கலத்தி வச்சுட்டு, நான் உள்ளே செல்கிறேன் இறைவா, உன்னை தரிசிக்க செல்கிறேன் இறைவா, தூய உள்ளத்தோடு இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் கலத்தி வைத்து ஒரு நொடி மட்டுமல்லாமல் சிந்தையில் நினைவுகளை வைத்து கொண்டு தான் உள்ளே செல்கிறேன் என்ற அடிப்படையில் தான் வந்து சொல்வதற்காக கொடிமரத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது கோயிலுக்கு போகிற எல்லோருமே தூய மனதோடு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கொடிமரத்துக்கு முன்னால் சாஸ்தாங்க வந்து வழங்க எதுவுமே கிடையாது இறைவா. இந்த நிமிஷத்தில் நான் யார் மேலே குரோதம் இல்லை, விரோதம் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த ஒரு நிமிஷம் உனக்காக அர்ப்பணிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நீ தான் வழி நடத்தணும். ஆனால் இந்த ஒரு நிமிஷம் உனக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். எனக்கு எதுவுமே இல்லை, குரோதம் விரோதம் எதுவுமே எனக்கு கிடையாது. உன்னை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கேன், உன்னை பார்த்துட்டு தான் செல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வணங்கிட்டு அங்கே போய் சிவருமானையோ பெருமாளையோ நீங்கள் வணங்கும் தெய்வம் என்ற எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் இந்த கொடிமரம் வந்து உணர்த்தது. நிச்சயமாக இந்த கொடிமரம் சொல்லக்கூடிய தத்துவத்தை வந்து வாழ்நாள் முழுமையாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து கோபுரம் மாதிரி உயரும் என்பதற்காக தான் வெளியில் கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது வெளியில் கோபுரமும் கொடிமரமும் உணர்த்துவது இதுதான். கொடிமரம் சொல்லும் அந்த குரோதம், கண்மம் எல்லாத்தையும் நீங்கள் ஒழித்து உங்களுடைய அந்த அகந்தையை அழித்து, கோபத்தை அழித்து, விரோதத்தை அழித்து நீங்கள் சிவனோடு ஒன்றும்போது தான் அது உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அந்த வழிபாடோடு சிவர்களோடு நீங்கள் வெளியேறும்போது கோபுரம் போல் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்பதற்கு இந்த கொடிமரம் வந்து சாட்சாத் உண்மையை உணர்த்துது. கோயிலுக்கு போனீங்கன்னா நம்முடைய குட்டீஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா, இன்றைய தலைமுறையினரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. சாமி கும்பிட மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க. கொடிமரம்னா என்ன, பீடம்னா என்ன, விநாயகர் ஏன் முதலில் இருக்கிறார், அதையும் சிவருமானுக்கு எத்தனை பூஜைகள் செய்ய வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், கோயில் சொல்லும் நன்னெறி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஆன்மீக சம்பந்த விஷயம், மத ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோயிலில் ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னோர்கள் வந்து பார்த்து ஐதீகப்படி அமைச்சிருக்காங்க. அந்த ஐதீகம் இன்றளவுக்கு தொடர்கிறது, நாளையும் தொடரும். எனவே நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயமான அந்த கொடிமரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து குரோதம், விரோதம், பகைமை எதுவுமே இல்லாமல் அன்போடு இதயத்தை வந்து இதயம் செழிக்க, வையகம் தலைக்க, அன்பு தெளிக்க, கோபுரம் போல் வாழ்வதற்கு இந்த கொடிமரத்தின் நன்மைகளையும் நீங்கள் சொல்லுங்கள். அது இந்த வீடியோவை நீங்கள் முடிந்த அளவுக்கு பகிருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இன்னும் பல தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.